வெல்கம் டு பூவை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சன்னா மசாலா செய்ய போகிறோம். சன்னா மசாலா செய்கிறதுக்கு கொண்டக்கடலையை ஒரு 8 hours ஊற வச்சு ஒரு 7 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நீளமுள்ள இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் 250 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன், சன்னா எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நான் போடுறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைவோ செஞ்சுக்கோங்க. நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சன்னாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சன்னா வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். அதனால் உப்பு மட்டும் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. குழம்பு கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஒரு 3 துண்டு தேங்காயும், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 முந்திரி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, சோளா பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.